டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மனைவியும் முதல்வர் ஸ்டாலினின் தாயாருமான தயாளு அம்மாள் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. எம்சாண்ட் மற்றும் ஜல்லி கற்களின் விலையை 1000 ரூபாய் வரை குறைக்க அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு. கல்குவாரி கிரஷர் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு முடிவு. தாவேகா பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க அக்கட்சித் தலைவர் விஜய் கோவையில் முகாமிட்டுள்ள நிலையில் துணை முதல்வர் உதயநிதியும் கோவை சென்றுள்ளார். அவினாசி சாலையில் விஜய் ரோட் ஷோ நடத்தும் நிலையில் உதயநிதியும் ரோட் ஷோ நடத்தினார். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீரின் குடும்பம் தனி விமானம் மூலம் பாகிஸ்தானை விட்டு வெளியேறி லண்டனில் தஞ்சமடைந்ததாக தகவல். இந்தியாவின் பதில் தாக்குதலுக்கு பயந்து அசீம் முனீரும் ராவல்பிண்டியில் இருந்து வெளியேறி தலைமறைவாகிவிட்டதாக தகவல். பாகிஸ்தானுக்கு சிந்து நதிநீரை வழங்குவதை நிறுத்தினால் இந்தியா போருக்கு தயாராக இருக்க வேண்டும். தங்களிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் வெறும் கண்காட்சிக்கானது அல்ல. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் 130 ஆயுதங்கள் இந்தியாவை நோக்கி வைக்கப்பட்டுள்ளன என்று பாகிஸ்தானின் அமைச்சர் ஹனீஃப் அப்பாசி பதற்றத்தில் பேச்சு. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு பிரிவு இயக்குனர் காஷ் பட்டேல் இரங்கல். இந்திய அரசுக்கு அமெரிக்கா என்றும் ஆதரவாக இருக்கும் என காஷ் பட்டேல் உறுதி. எதிரி நாடுகளின் போர்க்கப்பல்களை ஏவுகணை மூலம் அழிக்கும் சோதனையை அரபிக்கடலில் இந்திய கடற்படை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்திய கடற்படை பகிர்ந்துள்ளது. காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை பார்த்த ஒவ்வொரு இந்தியரின் ரத்தமும் கொதிப்பதை தன்னால் உணர முடிகிறது. பயங்கரவாதிகளும் அவர்களை வழிநடத்துபவர்களும் காஷ்மீரை மீண்டும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றனர் என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உணர்ச்சி பொங்க பேச்சு. மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தீ விபத்து. 12 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை LED திரையில் ஒளிபரப்பு சென்னை திருவல்லிக்கேணி பாஜக ஏற்பாடு செய்திருந்த நிலையில் அந்த LED திரைகள் அகற்றம். பாஜக முறையாக அனுமதி பெறவில்லை என காவல்துறை விளக்கம். தாவேகா பூத் கமிட்டி கருத்தரங்கில் பங்கேற்க கட்சியின் தலைவர் விஜய் கோவை வந்துள்ள நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக ஒரு வழக்கும், விமான நிலையத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 133 வாகனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 28 முதல் 30ஆம் தேதி வரை பிரேசிலில் நடக்கவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் கூட்டத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தவிர்க்க இருப்பதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவுவதால் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. காஷிக்கு 1988ஆம் ஆண்டு முதல் முறை சென்றபோது கங்கை அசுத்தமாக இருந்தது. ஆனால் இப்போது மிக சுத்தமான நதியாக கங்கை மாறியுள்ளது. அதை செய்து காட்டியது மோடி. தேசத்தை நேசிப்பவர்கள் தவிர வேறு யாராலும் இதனை சாத்தியப்படுத்த முடியாது என இசையமைப்பாளர் இளையராஜா புகழாரம். தமிழகம் முழுவதும் ஆட்சேபனையற்ற இடங்களில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியீடு. ஏப்ரல் 17ஆம் தேதி நடந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி 80,000 பேருக்கு பட்டா வழங்கப்பட இருக்கிறது. பூந்தமல்லி பரந்தூர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி உதவி கொடுக்க வேண்டாம் என ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கிக்கு பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழு கடிதம். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக காஷ்மீரில் சுற்றுலா பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று ஸ்ரீநகரின் தால் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கினர். அரசு மீதுள்ள நம்பிக்கை காரணமாக சுற்றுலா வந்ததாக பொதுமக்கள் பேட்டி. முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் உடலுக்கு அரசு மரியாதை. துப்பாக்கி குண்டுகள் முழங்க பெங்களூருவில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கதவணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தம். குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த அதிகாரிகள் அறிவுறுத்தல். மன்னார்குடியைச் சேர்ந்த 7 வயது சிறுமி ரிதன்யா அழகு நாச்சியார் என்பவர் சிங்கப்பூரில் அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் 3வது சர்வதேச யோகா போட்டியில் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் ஏற்கனவே தங்கப்பதக்கம் வென்றிருப்பதாகவும், எனவே அவர் போட்டியில் கலந்து கொள்ள தமிழக அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் பெற்றோர் கோரிக்கை.
காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும், பாகிஸ்தானில் வசிக்கும் இந்தியர்களும் பொதுமக்களும் நம்மை போல அமைதியையே விரும்புகிறார்கள், வெறுப்பை கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என நடிகர் விஜய் ஆண்டனி தத்துவ ரீதியாக கருத்து. அதிமுக கூட்டணிக்கு சென்றால் பல தொகுதிகளை கேட்டு பெறலாம், துணை முதல்வராக கூட ஆகலாம் என்று ஆசை காட்டினார்கள். அவர்கள் நினைப்பது போல நான் சராசரி அரசியல்வாதி இல்லை என புதுச்சேரியில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு உரிய மரியாதை இல்லை, கூட்டணி தொடர்பான திருமாவளவனின் கருத்து தெளிவற்ற நிலையில் இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேச்சு. தமிழகத்தில் லிச்சி பழம் சாகுபடி செய்யப்படுவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். 7 ஆண்டுகளாக முயற்சித்து கொடைக்கானலில் ஒரு விவசாயி லிச்சி சாகுபடி செய்ததற்கு பிரதமர் மோடி பாராட்டு. தமிழகத்தில் எந்த அமைச்சர் மீது வழக்கு இல்லை என்று கேட்க வேண்டிய சூழல் வந்திருக்கிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது அமைச்சரவை கூட்டத்தை சிறையிலோ அல்லது நீதிமன்றத்திலோ தான் வைக்க வேண்டும் என தான் நினைப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கிண்டல். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே யானை தாக்கியதில் மாடு மேய்க்க சென்ற மதலை முத்து என்ற விவசாயி பரிதாபமாக உயிரிழப்பு. தமிழக ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ONGC நிறுவனத்திற்கு மத்திய எரிசக்தி இயக்குநரகம் அனுமதி. கன்னியாகுமரிக்கு அருகே ஆழ்கடலில் 3 இடங்களிலும், சென்னைக்கு அருகே ஒரு இடத்திலும் எரிவாயு எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகில் ஆழ்கடலில் எண்ணெய் எரிவாயு எடுக்க வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வழக்கம் போல எதிர்ப்பு. மருத்துவ விசா தவிர பிற விசாக்கள் மூலமாக இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற மத்திய அரசு விதித்த கெடு இன்றுடன் முடிவு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக தனது விசா ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து பாகிஸ்தானிய பெண் தொடர்ந்த வழக்கை ஏற்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோமிலிருந்து ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வந்தது மகிழ்ச்சி. விஜயை பார்க்க பல குழந்தைகள் திரண்டு வருகின்றனர். குழந்தைகள் அணியை தாவேகா தவிர்க்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் பள்ளிவாசல் கந்தூரி விழாவுக்கு குழந்தையை அழைத்துச் சென்ற போது தெருவில் சுற்றித் திரிந்த நாய் கடித்ததில் 2 வயது குழந்தை படுகாயம். புதுச்சேரியில் நாளை முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை பள்ளிகள் விடுமுறை. ஜூன் 2ஆம் தேதி முதல் பள்ளிகள் வழக்கம் போல செயல்படும் என புதுச்சேரி அரசு அறிவிப்பு. பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அரசமைப்பை சிதைக்கிறது. புல்டோசரை வைத்து சிதைத்தால் தெரிந்துவிடும் என்பதற்காக மெல்ல மெல்ல சிதைக்கின்றனர் என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஆதாரம் இல்லாமல் கருத்து. திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருக்கிறார், அடுத்தவர் வீட்டின் கதவை மூடுவதற்கு அவர் யார் என கூட்டணிக்கு அழைத்த அதிமுக மற்றும் தாவேகா கதவுகளை மூடிவிட்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. கஞ்சா வழக்கில் கைதான மலையாள திரைப்பட இயக்குநர்கள் காலித் ரஹ்மான், அஷ்ரப் ஹம்சா ஆகியோர் கேரள திரைப்பட ஊழியர்கள் சம்மேளனத்திலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். கோவை மேயர் ரங்கநாயகி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மாநகராட்சி தற்காலிக ஊழியர் ஆனந்த் என்பவர் கைது. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கை NIAவிடம் ஒப்படைத்தது மத்திய உள்துறை அமைச்சகம். ஆதாரங்களை தேடும் பணியில் தீவிரமாக இறங்கியிருப்பதாக NIA தகவல். ஐநா விதிகளை மீறி பாகிஸ்தான் மீது இந்தியா மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொள்வதாக இந்தியாவுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் புகார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு போன்ற மோசடிகள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க புதிய இணையதளத்தை தொடங்கியது தேசிய தேர்வு முகமை. முறைகேடுகள் தொடர்பாக neet.nta.ac.in என்ற இணையத்தில் ஆதாரத்துடன் புகார் அளிக்கலாம் என அறிவிப்பு. காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹானுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. தாவேகா தலைவர் விஜய் சிவகாசிக்கு வந்தால் நானும் ஒரு ஓரமாக நின்று பார்ப்பேன், விஜயின் பேச்சை கேட்பேன். திமுகவை எதிர்க்கும் எந்த கட்சியும் அதிமுக கூட்டணியில் சேரலாம், விஜய் உள்ளிட்ட யார் வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. தேமுதிகவின் இளைஞரணி செயலாளராக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் நியமனம். இவர் ஜூன் மாதம் முதல் 6 மாதங்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். பஹல்காம் தாக்குதலுக்கு மத்திய அரசுதான் காரணம் என காங்கிரஸ், விசிக உட்பட இந்தி கூட்டணியில் இருக்கும் சில கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் உளவுத்துறையால் தீவிரவாத தாக்குதல்களை 100% தடுக்க முடியாது. உளவுத்துறை தடுத்த பல தாக்குதல்கள் நமக்கு தெரியாது. ஆளும் அரசை விமர்சிக்க இது நேரமில்லை. இஸ்ரேலை போல பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது என காங்கிரஸ் MP சசி தரூர் பேட்டி.
10 தீவிரவாதிகளின் தீய நடவடிக்கைக்காக ஒரு நாட்டை எப்படி தண்டிப்பது என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கக்கூடிய நாடு எது? உலகில் வேறு எந்த நாட்டிலிருந்து இதுபோன்ற தீவிரவாதிகள் அடிக்கடி ஒரு தேசத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள்? அது பாகிஸ்தானில் இருந்து மட்டும்தான் நடக்கிறது. எனவே அந்நாட்டின் மீது இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டக்கூடாது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி ஆவேசம். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா சிறப்பாக நடத்தப்படும். கள்ளழகர் திருவிழாவுக்காக வைகை ஆற்றில் விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும். 2வது இடம் யார் என்பதில்தான் மற்ற அணிகளுக்கு போட்டி. கூட்டணிக்கு அழைக்க யாரும் இல்லாத நிலையில் தாவேகா தலைவர் விஜய் புலம்புகிறார். திமுகவின் வெற்றியை விஜய் பேச்சு பாதிக்காது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேட்டி. வாரணாசியில் இருந்து பெங்களூருவுக்கு செல்ல இருந்த இண்டிகோ விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கூறி பீதியை கிளப்பிய பயணி கைது. விமானம் முழுவதும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. சிக்கிமில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 1200 பேர் சிக்கியிருப்பதாக மோங்கான் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்த நிலையில் அனைவரும் மீட்கப்பட்டு விட்டதாக அறிவிப்பு. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவுறுத்தியும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த 150 ட்ரோன்களை ரஷ்யா தயார் நிலையில் வைத்திருப்பதாக வெளியான அறிவிப்பை அடுத்து புதின் மீது ட்ரம்ப் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்.